A very happy evening, friends. போன கிளாஸ்ல homeless man and his friends, a true story. You would have discussed the supplementary reading portion. So before we see the answers for today's, before we see the answers for the questions pertaining to homeless man and his friends, we will see a small motivational story. Then we'll start looking into the answers. Okay. இன்னி செஷன்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. So, the name of the story itself is Mastering Happiness. ஒரு படிப்புல வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்குவாங்க, வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல வாங்குவாங்க. இது எப்படி சந்தோஷத்துல வந்து நம்ம மாஸ்டர்ஸ் ஆகுது, எப்படி மாஸ்டர் ஆகுது? ரொம்ப எப்படி இந்த ஹவு டு பி மாஸ்டர் திஸ் ஹாப்பினஸ்? இந்த சந்தேகம் இந்த ஒரு சின்ன பையனுக்கு இருக்கு. ஒரு பெரிய தர்பூசணிய தலையில தூக்கிட்டு இருக்கான் இல்லையா? இந்த பையனுக்கு வந்து எப்படி வந்து வாழ்நாள்ல வந்து எப்போதுமே வெற்றிகரமாவும் இருக்கிறது, எப்படி எப்போதுமே சந்தோஷமா இருக்குங்கிறத சந்தேகம் இவனுக்கு இருக்கு. இவனை மாதிரியே நம்மள நிறைய பேருக்குமே இந்த கேள்வி நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? சோ இத வந்து ஒரு கதை வடிவத்துல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாராம். இந்த துறவி வந்து துறவின்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு சன்னியாசின்னு வச்சுக்கலாம். அவர் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. அதே சமயத்துல ஒரு நகைச்சுவை குணமுடையவர். He was very intelligent and he had a sense of laughter. ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடிய தன்மையுடையராகவும் இருந்தார். இவரை வந்து பார்க்கறான் அந்த பையன். இவர் தான் ரொம்ப புத்திசாலியா இருக்கார், இவருக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நம்ம போய் இவரை கேள்வி கேட்போம். ரகசியம் என்ன? எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வெற்றிகரமா இருக்கிறதுக்கும் அதுக்கான ரகசியம் என்ன? அந்த ரகசியத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுங்களேன்னு நம்ம போய் இந்த துறவிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏன்னா ஊரே வந்து இவரை வந்து புகழ்ந்து பேசுது. நமக்கு உதவி இவர் கண்டிப்பா செய்வார் இல்லையா? நம்ம போய் இவருடைய உதவியை போய் கேட்கலாம் அப்படின்னு இந்த பையன் நினைச்சு பார்க்கறான். இந்த பையன் நினைச்சு பார்க்கற மாதிரியே அந்த துறவி வந்து என்ன சொல்ற, நீ என்னப்பா பண்றேன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கடைகளா இருக்கட்டும், சந்தையா இருக்கலாம், அங்க போய் இருக்கிறதுலயே ஒரு பெரிய தர்பூசணிய போய் வாங்கின்னு வா. அந்த தர்பூசணி பெருசா மட்டும் இல்லாம நிறைய சாருடையதாகும். அதாவது இட் should பி த ஜூசியஸ்ட் அண்ட் தி பிக்கெஸ்ட் வாட்டர்மெலன். இருக்கிறதுலயே பெருசான தர்பூசணியா இருக்கணும். அதே சமயத்துல இந்த நீர் அதாவது அதிகமா இருக்கக்கூடிய பழமாவும் அது இருக்கணும். இந்த பையன் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய கடைகள், இந்த பழக்கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போய் பாக்குறான். எங்க இருக்கு இந்த பெரிய பழமா, எங்க இருக்கு? ஒரு கடையை கண்டுபிடிச்சிடுறான் சக்சஸ்ஃபுல்லா. அங்க போய் ஒரு பெரிய தர்பூசணி வாங்கிட்டு தன் தலைமையில தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து போறான் வெற்றிகரமா. அப்பாடா, நான் வந்து பெரிய தர்பூசணியை பார்த்துட்டேன், அந்த துறவி சொன்னா போலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவர் முன்னாடி போய் நிறுத்த போறேன், அவர் என்ன என்னன்னு சொல்லி புகழ போறாரோ எனக்கே புரியலையே அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் வேற இவன் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா இவன் இதை தலைமையில தூக்கின்னு போறத என்ன ஆகுதுன்னா, இவன் என்னதான் வந்து தன்னை வந்து பெருமையா நினைச்சினாலும் ஊர்ல பாக்குறக்கூடிய மக்கள் வந்து இந்த பையன் என்ன இவ்வளோ பெரிய தர்பூசணி வாங்கியிருக்கான், அதுவும் வேற தலையில வேற தூக்கின்னு போறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. சில பேர் ஆச்சரியமா பார்த்தாங்க. சம் ஆஃப் தெம் லுக்ட் அட் ஹிம் வெரி ஷாக்கிங்லி. சம் ஆஃப் தெம் mocked at him, some of them laughed at him. சில பேர் வந்து அவனை பார்த்து சிரிச்சாங்க, சில பேர் கிண்டல் பண்ணாங்க, சில பேர் வந்து ஆச்சரியத்தோட கூட பாக்குறாங்க. இந்த பையன் வந்து ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்ல. நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த ரகசியம் என்ன, வெற்றிகரமா எப்படி இருக்கணும், எப்படி எப்போதுமே சந்தோஷமா இருக்கணுங்கிற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அவர் எனக்கு வந்து சொல்லி கொடுக்க போறாங்க, அதனால நான் இதை வந்து தூக்கின்னு தான் போறேன். சில நேரங்கள்ல மத்தவங்க இவங்களை பார்த்து சிரிக்கும் போது இவனும் அந்த மத்தவங்களோட சிரிச்சிருக்கான். பரவாயில்ல, சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம், நமக்கும் சிரிப்பு வருதுன்னு இவனும் சிரிச்சிருக்கான் அந்த சூழ்நிலையில. சோ எப்படியோ ஒரு வழியா அந்த பழத்தை கொண்டு சேர்க்க போறான். துறவி முன்னாடி கொண்டு எடுத்துட்டு போறான். தன்னை தானே நிரூபிச்சுக்க போறான். முல்ல அந்த துறவி முன்னாடி போய், இந்த பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய தர்பூசணியை கொண்டு வந்திருக்கேன், நீங்க சொன்ன மாதிரியே இதுதான் ஊர்லயே இருக்கக்கூடிய பெரிய தர்பூசணி, இதுதான் நீர் சத்தும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தர்பூசணியா நான் பார்த்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன். இந்த பெரியவர் வந்து பாராட்டுறாரு. சபாஷ், சிறப்பா நீ கொண்டு வந்துட்ட.
ஆனா இந்த பையன் வந்து கொண்டு போறத நிறைய கற்களும் தடங்க தடங்களும் இருந்து எங்கேயாவது தடுக்கி விட்டனா அது பொத்துன்னு உடஞ்சு போயிடுமே. என்ன பண்றது? எப்படியோ ஜாக்கிரதையா கொண்டு வந்துட்டான் பிரவீன் முன்னாடி. அப்ப அவர் சொல்றாராம், நீ இப்ப இந்த தர்பூசணியை கொண்டு வந்தியே, உனக்கு வந்து நீ கொண்டு வரும்போது எத்தனையோ பேர் வந்து உன்னை பார்த்து ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, சில பேர் ஏதாவது கூட உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனா நீ வந்து ஒரு உறுதியான மனசோட இருந்த, இதை வந்து எப்படியாவது நான் பத்திரமா கொண்டு வரணும், உடைக்காம கொண்டு வரணும், இருக்கிறதுலயே ஒரு பெரிய தர்பூசணியா கொண்டு வரணும், ஒரு சத்து நீர் நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த தர்பூசணியா பார்த்து கொண்டு வரணுங்கிற எண்ணம் தான் உன்னுடைய மனசுல முழுமையா இருந்திருக்கு இல்லையா? ஆனா நீ அதே சமயத்துல மனசும் திடப்படுத்தின்னு மத்தவங்க எல்லாம் கேலி பண்றாங்களேன்னு உன்னை நீயே வந்து தாழ்ந்து நீ பார்க்கல இல்லையா? யூ வேர் வெரி டிட்டர்மைண்ட் தட் யூ ஹாவ் டு கேரி திஸ் வாட்டர்மெலன் வித்தவுட் பிரேக்கிங் இட் ஆன் தி வே, ரைட்? ஸோ he says, but at times when people laughed at you, you also laughed along with them. மத்தவங்க சிரிக்கும் போது இவங்க என்ன சிரிக்கிறாங்க, பரவாயில்ல சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டுன்னு அந்த சமயத்துல நீ உன்னை வந்து சமாதானமும் படுத்திக்கிற, நீயும் அவங்களோட சேர்ந்து சிரிக்கவும் செஞ்சிருக்க. ஸோ இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற? உன்னை நீயே வந்து ரொம்ப சீரியஸாவும் எடுத்துக்க கூடாது. சில நேரங்கள் உன்னுடைய குறிக்கோள் ஒண்ணு வரும்பொழுது அது வந்து ரொம்ப உரி உறுதியோட இருக்கணும். யூ நீட் டு பி டிட்டர்மைன், பட் யூ ஷுடன்ட் டேக் திங்ஸ் டூ சீரியஸ்லி. உன்னை நீயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடும், ரொம்ப சீரியஸா உன்னை நீயே எடுத்துக்க கூடாது. உனக்கு எப்பவாவது ஒரு சூழ்நிலை நான் தோத்து போறோம், இல்ல ஒரு நிலையில வந்து கொஞ்சம் இஃப் அட் ஆல் யூ ஆர் ஃபீலிங் குவைட் டவுன், ஸோ ரிமெம்பர் சம் குட் திங்ஸ் தட் ஹேப்பன் டு யூ. ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வானது நடந்திருக்கும் இல்லையா? எப்ப பாரு ஒருத்தருக்கு கஷ்டமாவும் தோல்வியுமாவா இருக்கும். கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பமும் நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமைய தான் செஞ்சிருக்கும் இல்லையா? அதை வந்து நீ ஞாபகப்படுத்தி பாரு. கண்டிப்பா அது வந்து உனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட் யூ. whenever you feel defeated or down, remember some good thing that happened to you. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த நல்ல விஷயத்த வந்து நீ நினைச்சு முன்னோக்கி போ. இந்த கெட்டதை பத்தியோ இது நம்ம பண்ணுவோமா மாட்டோமா இந்த எண்ணத்தை விட்டுட்டு நல்லது நடந்திருக்கும் இல்லையா உன் வாழ்க்கையில, அதை வந்து அதை நினைச்சு பாரு. நெகட்டிவா திங்க் பண்ணாம think about the positive things or the happy moments that you faced in life. Also, at the same time, you need to be determined. You shouldn't lose your heart. அதே சமயத்துல நீ ரொம்ப உறுதியாவும் இருக்கணும். So this is the secret of the happiness. And what else? என்ன ரெண்டு ரகசியத்தை கேட்டான்? எப்போதுமே வெற்றிகரமாவும் இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரகசியத்தை தானே கேட்டான். இதுதான் நீ கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு இந்த துறவி இந்த பையனை பார்த்து சொன்னாராம். So after this, the boy became very happy. Soon after this event, soon after the situation happened, he was very calm and composed. இந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆஹ் ரொம்ப கோவப்படாமலையோ இல்லாட்டி ஆஹ் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா தன்னைத்தானே குறைச்சலா நினைச்சுக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தன்னைத்தானே பாசிட்டிவா எடுத்துட்டா. அதே சமயத்துல தனக்கு நடந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் மனசுல கொண்டு வந்தான், தன் நினைவுக்கு கொண்டு வந்தான். So this is how he progressed in life. Secret of mastering happiness. So this is the story. We'll move on to the supplementary reading that we had seen in the previous session. The homeless man. இந்த வீடில்லா நபர். இவருடைய பேர் என்ன இந்த கதையில? Can someone say what was his name? அவருடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? The homeless man and his friends, which is a true story wherein we see a homeless man. His name is Caesar. சீசர்ங்கிறதா அவருடைய பெயர். அவரோட கூட இருக்கிறது யாரு? மத்த நபர்களா? இல்ல, இந்த நாலு நாய்கள் தான். ஏன் இவருக்கு வந்து துணையாவே இருக்கு? ஏன்னா இவர் தன்னோட உணவையும் வந்து தியாகம் பண்ணி இந்த நாய்கள் வந்து பசியில இருக்குமேங்கிறதுக்கு அவருடைய உணவை கூட அந்த நாய்களுக்கு தியாகம் பண்ணியிருக்கார். ஸோ அந்த நன்றியை வந்து இந்த நாய்கள் வந்து மறக்கவே இல்லை. இட் வாஸ் சோ லாயல் டு இட்ஸ் மாஸ்டர். So this person is from Rio do Sul, which is in South Brazil.
Mm, Homeless man. What is his name? His name is Caesar. He's accompanied by four dogs. It's not only four dogs, four faithful dogs. They were very faithful to its master. So where is this person hailing from? எந்த ஊர்ல இருந்து இவர் எந்த ஊர்ல இருக்க? ரியோடு சுல். He's from this place, Rio Sul, which is from, sorry, which is in South Brazil. இந்த ரியோடோ சுல்ங்கிற இடம் எங்க இருக்கு? சவுத் பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். So he had this wonderful friends. So he used to often sacrifice his own food. Sacrificed தன்னுடைய உணவையே ஒரு சில நேரங்கள்ல தியாகம் பண்ணிடுவாராம். And he fed these dogs. Yes, he used to often sacrifice his own food and feed these stray dogs. One time what happens? This person becomes very weak. ரொம்ப உடம்பு முடியல. He becomes very sick and gets admitted in a hospital. He gets admitted in a hospital. And that too, he has been admitted in emergency ward. எத்தனை மணி அளவுல? இப்போ கிட்டத்தட்ட 3 மணி இருக்கும். அதிகாலை 3 மணி அளவுல இந்த அவசர பிரிவுல இவர் அனுமதிக்கப்படுறார். உடம்பு ரொம்பவே முடியாம போயிடுது. பொதுவா அவர் எந்த மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துப்பாரோ அங்க சேரல. இப்ப ரொம்பவே உடம்பு மோசமா இருந்ததுனால அவசர பிரிவுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக்கப்படுறார். அந்த டைம்ல இந்த 4 நாய்களும் இந்த ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸ்ல இவருக்காக காத்துன்னு இருக்கு. So he was admitted in the emergency room at a hospital. Where is this hospital? In Brazil. மருத்துவமனை எங்க இருக்கு? பிரேசில்ல இருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. நர்சஸ் அண்ட் கொலீக்ஸ், கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னது இது, இப்படி ஒரு அதிசயம்! பொதுவா ஒருத்தருக்கு உடம்பு முடியலைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க தான் பார்ப்பாங்க. இங்க என்னது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, நாய்கள் இவருக்காக இப்படி காத்துன்னு இருக்கே அப்படிங்கறதுதான் இவங்களுடைய எண்ணமா இருந்தது. Nurses and her colleagues were astonished. இந்த கதையில ஒரு நர்ஸினுடைய பேர், இந்த இவருக்கு சிகிச்சை கொடுத்த ஒரு நபர், அவங்களுடைய பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ் மேம்ப்ரே. கிறிஸ் மேம்ப்ரே. The nurse is impressed. She posts pictures. She's impressed and posts pictures in Facebook. எதுல போடுறாங்க? She posts the pictures in Facebook.
இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஹாஸ்பிட்டல்ல 3 மணி அளவுல இந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது. ஒருத்தர் வந்து அவசர பிரிவுல வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறாரு. இவரை பார்க்கறதுக்காக இந்த 4 நன்றி உள்ள நாய்கள், இந்த தெருநாய்கள் வந்து இவருக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற வந்து இந்த போஸ்டர் ஃபேஸ்புக்ல போடுறாங்க. இந்த எஃப்ங்கிறது எது போட்டிருக்கேன்னா ஃபேஸ்புக், இந்த சோஷியல் மீடியா வெப்சைட் ஃபேஸ்புக்ல வந்து அவங்க போடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, எப்படி எப்போ வந்து தன்னுடைய மாஸ்டரோட ஒன்று சேர போறோம், when are we going to get reunited with the master. அதே சமயத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்களா இருக்கட்டும், இந்த செவிலியர்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த நாய்களை வந்து தன்னுடைய மாஸ்டருக்கு வந்து சேர்க்கணுங்கிறதா விருப்பமா இருக்கு. ஸோ தே வெயிட் அண்ட் Mamprin the nurse, she watches this situation and she reunites them with the master in no time. ரீயுனைட்ஸ், மறுபடியும் ஒண்ணு சேர்க்கறாங்க. ரீயுனைட்ஸ் என்ன அர்த்தம்? ரீயுனைட்ஸ் them with their master. இந்த மாஸ்டர் யாரு? சீசர், this homeless man. அப்ப கூட இவருக்கு உடம்பு முடியலங்கிற தெரிஞ்ச போது இவருக்கு வந்து ஒரு சிறிதளவு உணவு கொடுக்கறாங்க. ஆனா அந்த சமயத்திலயும் அவர் என்ன பண்றாரு? he ate some, சில கொஞ்சம் தான் எடுத்துக்கிறாரு அதுலயுமே சாப்பாடை. மீதமுள்ள சாப்பாடை வந்து அந்த நாய்களுக்கே வந்து கொடுத்துடுறாராம். தனக்குன்னு வந்து பெருசா அவர்கிட்ட வந்து எந்த ஒரு பொருட்களோ எதுவுமே கிடையாது. ஆனா இந்த 4 நாய்களுடைய துணை, these dogs were his best companions. these 4 stray dogs, தெருநாய்க்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப நன்றி உள்ள பிராணிகளா இருக்கு இந்த மாஸ்டருக்கு. they were best companions. ஸோ நமக்கு உறுதுணையா இருக்கிறது சில நேரங்கள்ல நம்மளுடைய உறவினர்களா இருப்பாங்க, நம்மளுடைய நண்பர்களா இருப்பாங்க. ஆனா இந்த வீடில்லா மனிதர், இந்த சீசருக்கு வந்து யார் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும்? இந்த 4 நாய்கள் தான், இல்லையா? ஸோ தீஸ் 4 dogs were companions for this homeless man, Caesar. So we come across this person, Caesar, 4 stray dogs, கிறிஸ் மேம்ப்ரின், அந்த நர்ஸினுடைய பேர் கிறிஸ் மேம்ப்ரின், இது பத்தி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எந்த ஊரு? ரியோடோசுல், which is in சவுத் பிரேசில். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எத்தனை மணி அளவுல அவர் வந்து அனுமதிக்கப்படுற? அதிகாலை 3 மணி அளவுல, அதுவும் எங்க? எமர்ஜென்சி வார்ட்ல அனுமதிக்கப்படுற, இல்லையா? So these are some of the important things that we come across in this supplementary reading portion, right? One moment. So we have few questions from the supplementary reading. What is the name of the hero of this story? இந்த கதையில பேசப்படக்கூடிய இந்த நாயகன், அவருடைய பெயர் என்ன? Can someone say? இப்ப நான் சம்மரியா இந்த ஸ்டோரிய சொல்லியிருப்பேன். You please tell me what is the name of this person? So the name of the hero was mentioned in the story is Caesar, right? The name of the hero of the story is Caesar. It's a homeless man, and name of this person is Caesar. Cesar. Caesar.
Where did the story happen? எங்க நடந்தது இந்த கதையானது? Where did the story happen? Can someone say? The story happened at the hospital in Rio do Sul, which is in South Brazil. Happened in Rio do Sul, which is in South Brazil. When was he admitted in the hospital? எப்போ வந்து அனுமதிக்கப்பட்டார் அந்த ஹாஸ்பிட்டல்ல? He was admitted to the emergency room of the hospital at about 3 a.m. 3 மணி அளவுல இந்த அவசர பிரிவுல வந்து இவர் அனுமதிக்கப்படுறார். யாரு? சீசர். Caesar was admitted at the emergency room of the hospital at about 3 a.m. 3 மணி அளவுல அவர் அனுமதிக்கப்படுறார். கரெக்ட். வேர் இஸ் தி ஹாஸ்பிட்டல்? இந்த ஹாஸ்பிட்டல் ஆனது எங்க இருக்கு? பர்ஃபெக்ட். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரியோடோ சுல், which is in South Brazil. Rio do Sul, which is in South Brazil. Who accompanied him to the hospital? யார் வந்து அந்த நபரோட கூட வந்தார்? யார் வந்தா? A gang of dogs accompanied him to the hospital. கூட்டமான நாய்கள். அது எத்தனை நாய்கள் நீங்க சொல்லப்பட்டிருக்க? 4 நாய்கள் இவரோட துணையா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில காத்துட்டு இருக்காங்க இவருக்காக. ஏன் காத்துட்டு இருக்காங்க? இவர் மறுபடியும் வீடு சீக்கிரம் திரும்பி வரணுங்கிறதா அவங்களுடைய எண்ணமா இருக்கு இல்லையா? ஓகே. பி பிரிவுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இப்போ. As it is a long answer question, I have written it in the word pad. I'll give you some time to make a note of it. Okay. Write the answers to the questions in 100 words. Where did the nurse post this story? The nurse, இந்த செவிலியர் வந்து எங்க போஸ்ட் பண்ணாங்க இந்த ஸ்டோரி? என்ன ஸ்டோரி? இவர் இந்த மாதிரி அனுமதிக்கப்படுறதும் அவருக்கு வந்து உறுதுணையா அந்த நாய்கள் இருக்கிறதும் அங்க நடந்த நிகழ்வை வந்து சொல்லணும். அந்த கேள்விக்கு பதிலா a nurse named Chris Mamprin worked at a hospital to look after the patients. One day, a man came to the hospital to seek treatment and medication for his ailment. அவர் உடம்பு முடியாத காரணத்தினால அந்த இடத்துல வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வர. The nurse knew neither his condition nor his background. அவர் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காரு, என்ன கண்டிஷன், இதுக்கு முன்னாடி என்னாவது உடம்பு இருந்ததா, எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி எடுத்துட்ட சிகிச்சை அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வேற டவுன்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பார். இதுதான் முதல் தடவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறது. த நர்ஸ் நியூ, அதனாலதான் அவங்களுக்கு பெருசா தெரியல. பொதுவாகவே இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எப்போதுமே எந்த டாக்டரை கன்சல்ட் பண்றோமோ அங்கதான் போவோம் இல்லையா? ஆனா இவரும் அப்படிதான் இருந்திருக்காரு. ஆனா இந்த சூழ்நிலையில முதல் தடையா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து
சேர்க்கப்படுறார். The nurse knew nothing about his condition. The nurse knew neither his condition nor his background. Soon, she and her colleagues realized that he had a gang of 4 dogs to accompany him. இவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய 4 நாய்கள் இருக்குங்கிறத அவங்க கூடிய சீக்கிரமாவே உணர்றாங்க. தெரிய வருது அவங்களுக்கு. When she witnessed the unbelievable loyalty of the dogs, she snapped a photo of the touching scene and later posted it in Facebook. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கவே முடியாது இல்லையா, அபூர்வமானது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது இதை எப்படியாவது ஒரு புகைப்படம் எடுக்கணும். அதை எடுக்கிறது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால போஸ்டும் பண்றாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நடந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அந்த போஸ்ட்ல. She writes that I came across this today at the hospital where I work at 3 a.m. while their master is being treated. His companions waited at the door. கூட அவங்க வாசல்ல கதவு கிட்ட காத்து இருந்ததை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்றாங்க அது ஃபேஸ்புக்ல. I'll scroll up. You can make note of this answer. I'll wait for a minute. பொதுவாகவே நம்ம நாய்கள் சொன்னாலே இது நன்றி மறக்காது அப்படிங்கறதான நம்ம நினைச்சுப்போம். For each and everything we attribute to a quality. For a dog it is the faithfulness. எவ்வளோ நேர்மையா நன்றியுடன் தன்னுடைய மாஸ்டருக்கு இருக்குங்கிறதா நம்ம எப்போதுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த கதையிலயும் நிர்வகிக்கப்பட்டிருக்கு இல்லையா. இது வரைக்கும் எழுதி நிரூபிக்கேன்னு நம்புறேன். When she witnessed the unbelievable loyalty of the dogs, அங்கிருந்து காமிக்கிறேன். உணர்றது, விட்னஸ்னா என்ன தெரியுமா, உணர்றது. அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது என்ன ஒரு அற்புதமான விஷயம், அவங்களே உணர்றாங்க. ஷி விட்னஸ், அவங்கதான் அந்த இடத்துல இருக்காங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை அவங்கதான் பாக்குறாங்க. ஷி சீஸ் தி அன்பிலீவபிள், நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய மாஸ்டர் மேல வச்சிருந்த லாயல்டி. She sees the unbelievable loyalty of the dogs. She snapped a photo. Snapped a photoனா என்ன, ஒரு புகைப்படம் எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது. ஓகே ஃபைன். ரெண்டாவது கேள்வி, what did Caesar do when he was offered food by the nurses? இந்த நர்ஸ்கள் இவருக்கு உணவு அளிக்கும் போது என்ன பண்ணார்? சிசர் இஸ் தி ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி. கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் வேற கொடுக்கணும் இல்லையா, ஒரேடியா நர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பதில் சம்பந்தமா எழுதலாம். Caesar is the hero of the story. One day he went to a hospital to seek treatment and medication for his illness. Meanwhile, a miraculous event happened there. None of his relatives came to look after Caesar, but he was accompanied by 4 dogs. When the nurses offered him some food to eat, he did not eat the whole. மொத்தமா முழுமையா அந்த உணவை தானே சாப்பிடல. He saved something. சில அளவு உணவு அவர் சேமிக்கிறாரு. யாருக்காக? அந்த நாய்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த சாப்பாடை மீதி வச்சுறாரு. So we are giving a small amount of introduction about this person, Caesar. Then we are telling what happened when he was offered food by the nurses, because we haven't been given much information. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு மீதமுள்ள உணவு நாய்களுக்கு கொடுத்தாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ வி ஹாவ் டு ரைட் திஸ் ஆன்சர் இன் 100 வேர்ட்ஸ். ஸோ அதுக்கு சம்பந்தமா ஒரு ஓரளவு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பதிலை எழுதினோம்னா பொருத்தமானதா இருக்கும். ஓகேயா? ஒருவேளை நான் இந்த ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களால அந்த அளவுக்கு வேகமா எழுதிக்க முடியலனாலும், நாட் டு பி வரிட், இட் இஸ் எனிவேஸ் அ ரெக்கார்டட் செஷன். யூ கேன் ரெஃபர் இட் பேக். இட்ஸ் இன் our வெப்சைட். Can make note of the answers. Okay. How many dogs accompanied him when he left the hospital? When the treatment was over, Caesar was about to leave the hospital. At that time, four dogs came there to accompany him. An hour later, Caesar left the hospital with four dogs as happily wagging their tails. சந்தோஷமா அது வந்து அந்த நாய்கள்லாம் வாலாட்டினே தன்னுடைய மாஸ்டரை பின்தொடர்ந்து அப்படியே போனதுதான் போச்சான். How many people followed Mamprim's post? Mamprim worked as a nurse at the hospital. She witnessed the loyalty of the dogs, snapped a photo of the touching scene and posted it on Facebook. It was followed by lakh and 36,000 people and commented by 24,000 people when she posted it. Fine. I hope you have written the answers for the questions, that is the long answer questions. If at all you were unable to write it, please refer back to this recorded session, which is posted in the website, so that you can make note of the full answer as well. Okay, now we'll move on to multiple choice questions. Multiple choice questions பார்க்கலாமா? So it is pertaining to this story itself because I had discussed the story in last session itself. இன்னைக்கு நம்ம ரீகேப் தான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த ரீகேப்லேயே வந்து பதில்கள்லாம் ஓரளவு கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாம் ரொம்ப சுலபமாகவே கண்டுபிடிச்சிட முடியும். The homeless man was called Peter, Chris, Caesar, Charles. இந்த நபரை வந்து எப்படி அழைக்கப்பட்டார் இந்த கதையில? பீட்டர்னா, கிறிஸ்னா, சீசரா, சார்லஸா? He was admitted in a hospital at Berlin, Brazil, Germany, India. இந்த ஹாஸ்பிட்டல் ஆனது எங்க இருந்தது? எந்த நாட்டு எந்த நாட்டை சேர்ந்தது? பெர்லின், பிரேசில், ஜெர்மனி, இந்தியா. அதுக்காக தான் சம்மரி சொல்லும்போது இந்த கதையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இடமா இருக்கட்டும், நேரம், நபரினுடைய பெயர், அந்த நிகழ்வை பத்தி எதுவாக இருந்தா அதை ப்ராமினெண்டா நான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அதெல்லாம் பண்ணியிருப்பேன்னா இந்த கேள்விகள் வரும்போது இல்லாட்டி உங்களுக்கு குவிக்கா ஞாபகப்படுத்தும் இந்த விஷயங்கள்லாம், இல்லையா? டக்குன்னு ஞாபகம் வரும். மூணாவது கேள்வி, he took care of dash canines. எத்தனை நாய்கள் வந்து அவர் பார்த்துட்டார்? 2, 3, 4, 5. 2, 3, 4, 5. He took care of dash canines. ரொம்ப சுலபமான கேள்வி இல்ல? The homeless man lived on the hills, the valley, the riverbank, street.
எங்க வசிச்சார் இவரு? மலைகள்லயா, கரையோரத்துலயா, இல்ல வீதிகள்லயா? எங்க இருந்தாரு? Fine. The faithful dogs were anxiously anticipating Caesar's safe return. Was it true or false? உண்மையா பொய்யா? ரொம்ப ஆர்வமா தன்னுடைய மாஸ்டர் சேஃபா ரிட்டர்ன் ஆகணுங்க தான் இந்த நாய்களுடைய எண்ணமா இருந்தது. சரியா தவறா? Caesar left the hospital after an hour, after 2 hours. 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியேறினார், இல்ல 1 மணி நேரம் கழிச்சா? A, B. Or you can just write the answer. Dash sacrifices his own food to feed the stray dogs. Homeless man, Mamprin, none. யாருமே கிடையாது. இங்க யார் தன்னுடைய உணவையே சாக்ரிஃபைஸ் பண்றா? The nurse and her colleagues witnessed the dog's loyalty. The nurse, her name, Chris Mamprin, Chris Madrid, Chris Mariam, Chris Mariam. இந்த நர்ஸினுடைய பெயர் கிறிஸ் மாம்ப்ரின், கிறிஸ் மேட்ரிட், கிறிஸ் மரியம். ஓகே. Ninth question. Caesar normally goes to another health facility in the town. True or false? பொதுவாகவே அவர் வேற ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போவார். உண்மையா பொய்யா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரியா தவறா? Last question. He was admitted in a hospital at Berlin, Brazil, Germany, India. Okay. I hope you have written answers for all these 10 questions. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். Any doubts to anyone in today's session? சந்தேகம் இல்லையா யாருக்குமே? Okay, fine. I shall end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.